வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதத்தில் 9 மற்றும் 10 இந்த 2 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், ஒரு சர்வே மாதிரி. ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதை அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்கலாமா இது மாதிரி, அல்லது டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அப்படின்னா டைரெக்டாக கொஷின், அதுக்குண்டான ஆன்சரு, அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம்ல, இதை எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்காகவே நம்மளோட ஆப்பில் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும். இதோட பிடிஎஃப், ஓகேங்களா, நம்ம வீடியோவை போடுற பிடிஎஃப்பும் அங்கே கொடுத்துருவோம். பிடிஎஃப்பை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை பொறுத்து நாங்கள் அடுத்த நாள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப்பில் வேணுமா இல்லை டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வினாவங்கி புத்தகங்கள், டெஸ்ட் சீரிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: நாட்டின் முதல் சூரிய மின்சக்தி கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நாட்டில் முதல் சூரிய மின்சக்தி கிராமம் முழுவதும், ஓகேங்களா, அது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு? ஆன்சர் குஜராத்தில். ஓகேங்களா? குஜராத்தில் மெக்ஸானா மாவட்டம் மொதேரா கிராமத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்களா? மொதேரா கிராமம் தான் முழுவதும் சூரிய மின்சக்தியில் இயங்குகிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொதேரா கிராமத்தில் இன்னொரு ஃபேமஸ் அப்படின்னா சூரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுற சூரிய கோயில் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பார்த்திங்கன்னா 1026-27 காலகட்டங்களில் சாளுக்கிய வம்ச மன்னராக இருந்த பீமன் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, எஸ்ஆர்பியின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? எஸ்ஆர்பியின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் டாக்டர் அகிலேஷ் குப்தா. டாக்டர் அகிலேஷ் குப்தா அப்படிங்கிறவர் தான். அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி வாரியத்தை தான் எஸ்ஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்தீப் சர்மா அப்படிங்கிறவர் இந்த போஸ்ட்டில் இருந்திருக்காரு. கொள்கை ஒருங்கிணைப்பு திட்ட மேலாண்மை பிரிவின் தலைவராக அகிலேஷ் குப்தா இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் 5 தேசிய இயக்கங்களுக்கு பொறுப்பாளராகவும் இருக்கார். ஓகேவா? குற்றங்கள் நிகழாத கிராமம் என சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ள ரகாட்லா பள்ளி, ஓகேங்களா, ரகாட்லா பள்ளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பள்ளி கிராமம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா தெலுங்கானாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரகாட்லா பள்ளி ஸோ தெலுங்கானாவில் காமாரெட்டி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? 180 குடும்பங்கள் இருக்குது. கடந்த 40 வருடங்களுக்கு மேலாகவே இந்த கிராமத்தில் ஒரு குற்ற வழக்கு கூட பதிவாகலை. ஸோ அதனால் இந்த சான்றிதழ் நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குழந்தைகள் திருமணம் அதிகம் நடக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் குழந்தைகள் திருமணம் அதிகம் நடக்கும் மாநிலம் அப்படின்னா அது ஜார்க்கண்டுங்க. ஓகேங்களா? ஜார்க்கண்டில் தான் அதிகமாக நடக்குது. குழந்தை திருமண வீதம் அப்படிங்கிறது 5.8% இருக்குது அங்கே ஓகேங்களா? 5.8% இருக்குது அங்கே. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா 1.9 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேரளாவில் ஒரு குழந்தை திருமணம் கூட இது வரைக்கும் பதிவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? உலக பில்லியர்ட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா பங்கஜ் அத்வானி. ஓகேங்களா? இந்தியாவை சேர்ந்த பங்கஜ் அத்வானி. ஸோ உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியாவில் அதோட தலைநகர் கோலாலம்பூரில் நடந்துச்சு. ஓகேங்களா? மராட்டியத்தை சேர்ந்த 37 வயதான பங்கஜ் அத்வானி பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கரில் பல்வேறு வகையான உலக போட்டிகளில் கைப்பற்றிய 25வது சாம்பியன் பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அஞ்சல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9 நேற்று அனுசரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக? 1874 அக்டோபர் 9 சுவிட்சர்லாந்தில் உள்ள ஃபோன் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்ட தினத்தை தான் நம்ம சர்வதேச அஞ்சல் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1969 ஜப்பான் டோக்கியோவில் நடந்த அனைத்துலக அஞ்சல் ஒன்றிய கூட்டத்தில் இந்த தினம் பேசி முடிவெடுத்து அன்னையிலேருந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அக்டோபர் 9. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிருச்சு மக்களே. ஸோ குவாட்டக் கொஷின்ஸுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் வேணுமா, அப்ஜெக்டிவ் டைப்பில் வேணுமா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நாளையிலேருந்து அந்த டைப்பில் நாங்கள் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களுடைய ஆதரவு உங்களுடைய தேவைக்காக தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்காக ஒரு நிமிஷம் செலவு பண்ணி ஒரு கமெண்ட்டை பண்ணிவிடுங்க. ஓகே?